வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். தட்டைப்பயிறு கத்திரிக்காய் காரக்குழம்பும் புடலங்காய் பொரியலும். இந்த குழம்புக்கு இந்த பொரியல் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சூடான சாதத்துல இந்த குழம்பு விட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புடலங்காய் சைட் டிஷ்ஷோட அப்பளமும் மாம்பழமும் சேர்த்து சர்வ் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் தட்டைப்பயிரை நல்லா சூடு ஏறுற வரையும் வறுத்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு ஒரு 7 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா தட்டைப்பயிறு வேகமா வெந்துடும். தட்டைப்பயிரில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த பேன்ல சேர்த்துக்கலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தட்டைப்பயிறு குழையாம நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வெந்து வரட்டும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. தட்டைப்பயிறு நல்லா கரெக்டா வெந்திருக்கு. குழையாம இந்த மாதிரி கரெக்டா வேக வச்சுக்கணும். நான் இன்னைக்கு இந்த பேன்ல வேக வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க குக்கர்ல வேக வைக்கிற மாதிரி இருந்தா ஹை ஃபிளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்ப இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்திட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல 5-6 பல் பூண்டை லைட்டா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டை லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு நல்ல பொடியா வெங்காயம் சாப் பண்ணி சேர்க்கிறேன். நான் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன், நல்லா இருக்கும். இதுக்கு பதில் நீங்க பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப இந்த வெங்காயம் வதங்கி லைட்டா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி 1-2 அரைச்சு சேர்த்துக்கங்க. இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி லைட்டா வதங்கிருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூளும் கொத்தமல்லி தூளும் சேர்த்திருக்கேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்ப மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. 100 கிராம் கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காயை மசாலாவில் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா மசாலாவில் பரட்டி விட்டுட்டு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்ப இது கூட நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை கொஞ்சம் தண்ணி இருக்கு, தண்ணியோடயே சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க இந்த கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த சைடு புடலங்காய் பொரியலை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகை விட உளுந்து கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப பருப்போட கலர்லாம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் கொஞ்சம் வதங்கட்டும். நான் பொரியலுக்கு 300 கிராம் புடலங்காய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்ப வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே ஓரளவு கொஞ்சம் வதங்கி இருக்கு. அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச 300 கிராம் புடலங்காயை சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப 2 நிமிஷமா வதக்கியாச்சு. அடுத்து இதுல இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டுடலாம். இந்த காய் வந்து நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். குழையக்கூடாது, நல்லா சாஃப்டா மட்டும் வேகணும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. கத்திரிக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய வந்து நல்லா கரைச்சு 1/2 கப் அளவுக்கு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த புடலங்காய் வந்து நல்லா கரெக்டா வெந்திருக்கு. பிஞ்சு புடலங்காங்கிறதுனால 5 நிமிஷத்துலயே வெந்துருச்சு. புடலங்காய் கொஞ்சம் முத்தலா இருந்தா கொஞ்சம் டைம் ஆகும், அதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களுடைய சுவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. குழம்புமே நல்லா திக்காய் வந்திருக்கு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டோம்னா குழம்பு நல்லா வாசனையா இருக்கும். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான கத்திரிக்காய் தட்டைப்பயிறு கார குழம்பு ரெடி ஆயிடுச்சு.